என்னப்பா இது விஷாலோடைய மரகத ராஜா 50 கோடி ரூபா கலெக்ஷனா? என்னையா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் நேற்றுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, 50 கோடி ரூபா அடிச்சிருச்சா? பா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் வச்சாங்க, செலிப்ரேஷன் ட்ரீட் வச்சாங்க. உண்மையால் 50 ரூபா அடிச்சிருச்சுப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஷால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மரகத ராஜா செம்மையான ஒரு வசூலை பண்ணிடுச்சு. ஆமாம், இதில் முக்கியமாக நம்ம சந்தானம் அவங்களுடைய காமெடி தான் பயங்கரமாக இருக்குதுன்ட்டு எல்லோரும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மொத்தத்தில் படம் செம்ம கிட்டு செம்ம லாபம். இன்னமும் போக போக வசூல் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரேட்டிங்கு சொல்லுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு வசூல் சாதனை பெறுதுன்ட்டு. இந்த டெஸ்ட்டு கிரிக்கெட்டை கான்செப்டாக வச்சு இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு படம் வருது. இந்த படத்தில் மாதவன், சித்தார்த்து, மீரா ஜாஸ்மின், நயன்தாரா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொமோஷனால தான் இப்போ போயிட்டுருக்கு. இதில் சித்தார்த் அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயராக வராரு, டெஸ்ட் பிளேயராக வராருப்பா. இவருக்கு பயிற்சியாளராக மாதவன் இருக்கார். இப்போ தான் டெஸ்ட்டு விளையாட்டுலலாம் கிரிக்கெட்லலாம் ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸு அப்படி இப்படின்ட்டு இருக்குதுல்ல, அதை ஃபேஸ் பண்ணி ஒரு படமாக விட்ருக்காங்க. இந்த படத்தை சசிகாந்த் டைரக்ட் பண்ணுறாங்க. சசிகாந்த் யார், மிகப்பெரிய டைரக்டரா அப்படின்னு பார்த்தா இல்லை, இவர் ஒரு தயாரிப்பாளர். என்னையாது படத்தை தயாரிச்சுட்டு அவரே டைரக்ட் பண்ணுறாருன்ட்டு உள்ளே இறங்கிட்டார். இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸே இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அதனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஏப்ரலில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு படக்குழுவினர் தெரிவிச்சிட்டாங்க. இப்படி கிரிக்கெட்டை கான்செப்டாக வச்சு நிறைய படம்லாம் வந்துருச்சு, தமிழே 2-3 படம் வந்திருக்குதே. சரி, இந்த படம் எப்படி இருக்குது? இவங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, வித்தியாசமாக ஒரு கதை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் ஹிட் அடிக்கும் அப்படின்ட்டு நாம் நம்புவோம். வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய், பூஜா ஆக்டர் மற்றும் படம் நடித்த தளபதி 69 இந்த படத்தோடைய ஒரு சூப்பரான ஒரு அன்அஃபீஷியல் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னா, படத்தோடைய டைட்டில், இந்த படத்தோடைய டைட்டில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், பொங்கலுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு அவங்க சொல்லலை. அதுக்கு அடுத்தபடியாக குடியரசு தினம் 26 வருது, ஜனவரி 26ஆம் தேதி இந்த படத்தோடைய டைட்டில் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் புரசலாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் அந்த டைட்டிலும் கூட சொல்கிறாங்க, அது என்னென்னா நாளைய தீர்ப்பு. என்னது நாளைய தீர்ப்பா? ஏற்கனவே அந்த படம் எடுத்தாச்சு, ஒருவேளை நாளைய தீர்ப்பு படத்தோடைய பாகம் 2ஆக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் எந்த படம் ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்தாலும் செகண்ட் பார்ட் எடுத்தால் ஓட மாட்டேங்குதே, கண்டிப்பாக அதை வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு 60% இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, தளபதி இவங்க வந்தாலே போதும்ப்பா, படம் பற்றிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக அவர் ட்ரெண்டிங்கில் இருக்கார். அதுவும் அரசியல் கட்சி தலைவராக வேறு மாறிட்டார். முதல்ல இந்த படத்தை வெளியிடுங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் அதில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படம் வெளிவந்ததுக்கப்புறம் தான் தெரியும் படம் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.